சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் அப்படிங்கிற ஹாலிவுட் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஜுராசிக் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் 2 அத்தியாயங்கள் முடிஞ்சு 3வது அத்தியாயத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை எட்வர்ட் இயக்கத்துல ஸ்கார்லெட் ஜான்சன் நடிப்புல மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா இல்லையா, இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் டைனோசர் எல்லாமே பாத்தீங்கன்னா அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. சோ இதனால டைனோசர் எல்லாம் தங்கள் உயிர் வாழ்வதற்கான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு தனி தீவுல போய் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கு. சோ அதே சமயத்துல உலகத்துல வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில ஒரு புதிய நோய் அப்படிங்கிறது வந்திருக்கும். இதனால அந்த நோயினால 1/5 மக்கள் பாத்தீங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. சோ இதுக்கு மருந்து அப்படிங்கிறது எங்கேயுமே கிடைக்காது. சோ அந்த தீவுல மறைஞ்சு வாழக்கூடிய அந்த டைனோசர் கிட்ட தான் பாத்தீங்கன்னா இதுக்கான மருந்து இருக்கும். சோ இதனால ஒரு டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தீவுக்கு போயிட்டு அந்த மருந்து எடுத்துட்டு வரதுக்காக போக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல ஒரு குடும்பம் பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு போறதுக்காக போட்ல போயிட்டு இருக்காங்க. சோ அந்த போட் டைனோசரால தாக்கப்படுறாங்க. சோ அந்த குடும்பத்தை இந்த ரத்தம் எடுக்க போற டீம் தான் காப்பாத்துறாங்க. இதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய டைனோசர் தாக்குதல் அப்படிங்கிறது ஏற்படுது. சோ அந்த குடும்பமா இருக்கட்டும், அந்த டீமா இருக்கட்டும், எல்லாமே அந்த தனி தீவுல மாட்டிக்கிறாங்க. சோ இதுக்கு பிறகு என்ன ஆச்சு, ரத்தம் எடுத்தாங்களா இல்லையா, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சாகசம் நிறைந்த ஒரு பரணமா சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த். இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, அதாவது ஸ்பீல்பர்க் உருவாக்கிய இந்த உலகம் இன்றளவும் ரசிகர்களால கொண்டாடப்படுகிறது. இப்போ இந்த வெர்ஷனை பாத்தீங்கன்னா எட்வர்ட் ஜான்சன் இயக்கத்துல இந்த ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த்தை கொடுத்திருக்காங்க. ஜுராசிக் வேர்ல்டு அப்படின்னாலே ஒரு பயம், ஒரு பதட்டம் இருக்கும். ரசிகர்கள் எல்லாம் அதை கொண்டாடுவாங்க. ஆனா இந்த படத்துல அந்த பயமோ பதட்டமோ எதுவுமே இல்லை. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு புதுமை அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்க. அதாவது ஹாலிவுட் படத்துக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் இல்லையா, அதே போல உலகம் அழிய போகுது, அதுல இருந்து காப்பாற்ற ஒரு மருந்து தேவைப்படுது. அந்த மருந்து எடுக்கிறதுக்காக ஒரு தனி தீவு இருக்கக்கூடிய அந்த டைனோசர் கிட்ட இருந்து அந்த மருந்து எடுக்க போறாங்க அப்படின்னு வழக்கமான கதையை இந்த படத்துல அரைச்சு வச்சிருக்காங்க. எதுவுமே புதுசு அப்படிங்கிறது இல்லை. அதே போல இந்த படத்துல புதுசு அப்படின்னா ஸ்கார்லெட் ஜான்சனை நடிக்க வச்சிருக்காங்க. அதான் இந்த படத்துல ஒரு சிறப்பு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா பிளாக் விடோ இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. சோ அவங்க வர காட்சிகள் எல்லாமே கொஞ்சம் சாகசம் நிறைஞ்சதா இருக்கு. மற்றபடி சாகசங்கள் அதே போல ஒரு பரபரப்பு அப்படிங்கிறது இந்த படத்துல குறைவுதான். அதே போல அந்த குடும்பத்தை டைனோசர் தாக்கும் இல்லையா போட்ல, சோ அதுல இருந்து அந்த டைனோசர் கிட்ட இருந்து எப்படி அந்த குடும்பம் தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பரபரப்பு, ஒரு டென்ஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. சீட் எட்ஜ்ல உட்கார்ற அளவுக்கு பெரிய பரபரப்பான காட்சிகள் இந்த படத்துல குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். டெக்னிக்கலா மியூசிக்கா இருக்கட்டும், மற்ற காட்சிகள் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இந்த மாதிரியான படங்களுக்கு விஎஃப்எக்ஸ் காட்சிகள் தான் பெரிய அளவுல உதவும். இதுல விஎஃப்எக்ஸ் காட்சிகள் கொஞ்சம் சொதப்பி வச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். டைனோசரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் காட்டின மாதிரியே அந்த காட்டின டைனோசரையே திரும்ப திரும்ப காட்டியிருக்காங்க. என்ன இந்த படத்துல புதுசா காட்டியிருக்காங்க அப்படின்னா மியூட்டன் டைனோசர் அப்படிங்கிற மாதிரி புதுசா ஒண்ணு ஆட் பண்ணியிருந்தாங்க. அது பெரிய அளவுல ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தல அப்படின்னு தான் சொல்லணும். கிளைமேக்ஸ்ல ஒரு டைனோசர் காட்டியிருப்பாங்க, ஏதோ புதுசா காட்டுன்னு சொல்லிட்டு என்னடா ஏலியனை கொண்டு காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. மொத்தத்துல இந்த ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இந்த படம் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சுமாரான படமா தான் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.